மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நோய் பரவாமல் தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின் பேரில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அறவே ஒழிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும், டெங்கு காய்ச்சலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் சென்னையில் நேற்று அமைச்சர் திரு SP வேலுமணி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு தொடர்பாக திருநெல்வேலி, ராஜபாளையம், தூத்துக்குடி, சங்கரன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் நடத்தப்பட்ட கள ஆய்வுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நோயை ஒழிப்பது குறித்து தமிழகம் முழுவதும் சிறப்பு கவனம் செலுத்தி துப்புரவு பணிகள் மேற்கொள்வது, கொசு ஒழிப்பு புகை மருந்துகளை அடித்தல், நீர்நிலைகளில் கொசு புழு உற்பத்தியினை தடுக்கும் மருந்துகளை தெளித்தல், குப்பை மற்றும் கழிவுநீர் தேங்காமல் அப்புறப்படுத்துதல் போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின்படி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இதனிடையே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி மேற்கொள்ளப்பட்ட தீவிர நடவடிக்கையின் பயனாக டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருப்பதுடன் நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக சென்னையில் நேற்று கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற இரத்த தான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் குறித்தும் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டார். பிளட் டொனேஷன்ல இந்தியால வாலண்டரி பிளட் டொனேஷன்ல இந்தியால நம்பர் 1 ஸ்டேட்டா இருந்து கடந்த ஆண்டு 8.33 லட்சம் யூனிட் நம்ம இது பண்ணிருக்கோம். தமிழகத்தில் இந்த காய்ச்சல் நிலவரப்பதை தேவையற்ற பீதி வேண்டாம். இப்ப ராஜபாளையம் பொறுத்தவரை அனைத்து நடவடிக்கைனாலும் ஒட்டுமொத்தமாக அந்த காய்ச்சல் கம்ப்ளீட்டா கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. நாட்டின் பிற பகுதிகளை ஒப்பிடும்போது தமிழகத்தில் சுகாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் மிக சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.